ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறையினாலோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிதா ஜன்ம பாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நண்பர்களே, சீட்டியன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு நாம் மகாபாரதத்திலே 23வது பகுதியாக குரு காணிக்கை என்ற தலைப்பிலே சில நல்ல செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச் சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல குருநாதர் கிடைப்பதற்கு ஒரு மாணாக்கன் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டுமோ அந்த அளவு அதிகமாக ஒரு நல்ல மாணாக்கன் கிடைப்பதற்கும் குருநாதர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நான் தெளிவுபடுத்தினேன். அப்படி பலர் மாணாக்கர்களாக அமைந்திருந்தாலும் அர்ஜுனன் சிறந்த மாணாக்கனாக துரோணருக்கு அமைகிறான். அதுபோலவே அர்ஜுனனுக்கு சிறந்த ஆசிரியராக துரோணர் அமைகிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர் மிக உன்னதமான முறையிலே கல்விகளையெல்லாம் கலைகளையெல்லாம் கற்றுத்தருகிறார். அதிலே அந்த அர்ஜுனனை அவருக்கு ரொம்பவும் பிடித்து விடுகிறது. வெறும் அன்பு அல்ல, அது அவனுடைய திறமை, நுட்பமான அறிவு, நுண்ணறிவு, அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் சேர்ந்து அவன் மீது எல்லையில்லாத பாசத்தை, பரிவை, நேசத்தை, தோழமையை வளர்த்து விடுகிறது. எல்லாருக்கும் எல்லா கலைகளையும் கற்றுத்தருகிற அவர் சில நேரம் தனக்கு யார் மிகவும் உண்மையான மாணாக்கர் என்று தெரிந்து கொள்ள அவருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அவர் கற்றுத்தந்ததை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒரு முறை தவறி போய் கிணற்றிலே ஒரு மோதிரம் விழுந்து விடுகிறது. அதை கிணற்றுக்குள் இறங்காமல் எடுங்கள் என்று மாணவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒவ்வொருத்தனும் முடிக்கிறான், நல்ல வாத்தியார் கிணத்துக்குள்ள இறங்காம எப்படா இந்த மோதிரத்தை எடுக்கிறதுன்னு அவன் வெவ்வேறு பக்கம் திசையை திருப்பி முகத்தை திருப்பி கொள்ளுகிறார். ஆனால் அர்ஜுனன் மட்டும் முடியாத ஒன்றை நம்முடைய ஆசிரியர் சொல்வாரா, அவர் கற்றுத்தந்த கலையிலே ஏதாவது ஒன்று இதை மேலே எடுத்து வர பயன்படும் என்று நினைந்து உடனே வில்லோடு அம்போடு வந்து அம்போடு அம்பு தொடுத்து தொடர்ந்து அதை நீண்ட கழியாக ஆக்கி அந்த கழியை கொண்டு போய் மோதிரத்தை. அதே போல ஒரு முறை எல்லாரும் சேர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் முன்னே அவர்களை எல்லாம் நிறுத்தி ஆலமரத்தினுடைய ஒவ்வொரு இலையிலும் ஒரு துளையிடுங்கள் என்று உத்தரவிடுகிறார் குருநாதர் துரோணர். என்னடா இந்த வாத்தியார், இது நடக்கிற காரியமா? இது தனித்தனியா பீத்து போட்டு ஒன்றின் தொலை வைத்தால் கூட 6 ஆண்டு 7 ஆண்டு ஆகுமே. எல்லாரும் தயங்கி மயங்கி இருந்த பொழுது அர்ஜுனன் ஓர் அம்பினாலேயே அத்தனை இலைகளிலும் தொலை போடுகிறார். இது அவர் கற்றுத்தந்த கலையை அவன் புலப்படுத்திய விதம். ஒரு முறை இவர் குளத்திலே இறங்குகிறார் நீராடுவதற்காக. காலை முதலை பிடித்து கொண்டு அலறுகிறார். எல்லாரும் குருநாதருடைய அலறலை கேட்டு ஓடுகிறார்கள், சும்மா ஓடுகிறார்கள் வேடிக்கை பார்க்க. ஆனால் நம் குருநாதருக்கு ஏதோ ஆபத்து என்று கையில் வில்லோடும் அம்போடும் வருகிற அந்த அர்ஜுனன் தொலைவிலேயே உணர்ந்து கொண்டு இப்படி ஒரு முதலை குருநாதருடைய காலை பற்றி கொண்டிருக்கிறது என்று அந்த ஆதி மூலம் அகிலலோக ஏக நாயகன் மகாவிஷ்ணு அப்படி அந்த கஜேந்திரன் அலறிய பொழுது எப்படி இருந்த இடத்திலிருந்தே தம்முடைய ஆழியை சக்கராயத்தை எடுத்து விட்டாரோ அதுபோல விட்டு அந்த முதலையின் கழுத்தை அறுத்து துரோணரை காப்பாற்றுகிறார். இந்த காரணங்களினாலே எல்லாம் துரோணருக்கு அர்ஜுனன் மிக நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறான். எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்த பின்னர் அரங்கேற்றம் செய்ய விரும்புகிறார். இப்படி இன்றைக்கு வரலாறு மிக அருமையாக செல்ல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டால் நல்லது என்று நான் இந்த வாரம் இப்படி சொல்ல தொடங்கி இருக்கிறேன். ராமனுக்கு சமமான ஞானமும் வீரமும் உடையவனாம் நம்முடைய அர்ஜுனன். வெஞ்சிலையினால் இவன் ராகவனை ஒக்குமென விஜயன் விஷயத்தில் மிகவே
எடுத்துக்கொண்ட கலைகளில் மிக உயர்ந்தவனாக ராமனை போன்றவனாக இருந்த விஜயன் விஷயத்தில் மிகவே அவன் விஷயத்துல பெரியார் சார் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற தொடரை வில்லிபுத்தூராழ்வார் பயன்படுத்துகிறார். எஞ்சிய குமாரர்கள் பொறாமையின் மிகுந்தனர்கள் ரவியதில் மின்மீனிகள் போல். உலகத்தில் எல்லா இடத்திலும் எப்போதும் நடக்கிறது தான். ஒருவர் தம்முடைய திறமையினாலே மிக உயர்ந்த நிலைக்கு போகிற பொழுது மற்றவர்கள் எல்லாம் வயிறு எறிவார்கள். அது சகஜம். கதிரவனை பார்த்து பனித்துளிகள் வயிறு எரிந்து என்ன புண்ணியம், காய்ந்து விட வேண்டியதுதான். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. திறமை இருந்தாலும் காட்டில் எரிந்த நிலவானாய் கடலில் பெய்த மழையானாய் என்று பாடுவார். அப்படி அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினாலும் சிலர் உலகுக்கு தெரியாமலேயே போய்விடுவார். எதிரிகள் எல்லாம் இணைந்து வருந்தும்படியான வீர பராக்கிரமுடையவனாக விளங்கினானாம் அர்ஜுனன். அஞ்சல் முனிதானும் இவன் மேல் எவரினும் பெரு அன்புடையனாகி அகலன். மற்றவர்களை விட இந்த அர்ஜுனன் மீது எல்லையில்லாத அன்பு உடையவனாக துரோணர். நெஞ்சுரையார் என்று அலைகள் கற்கும் அவர் தம்மளவில் நேய நிகழாதவர்கள் யார். அருமையான தொடர். தான் நினைக்கிற கலைகளை எல்லாம், தான் கற்ற கலைகளை எல்லாம் தன்னுடைய மாணாக்கர்கள் சரியாக புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள முனைவார்களேயானால் அவர்களுக்கு அள்ளி அள்ளி தருவார்களாம் ஆசிரியர்கள். இப்ப ஆசிரியர்கள் எங்க படிக்கிறான், அவனே பரீட்சைக்கு மட்டும் படிச்சு பாஸ் ஆகி அதுலயும் 5-6 மார்க் குறைஞ்சி 50-100 செலவு பண்ணிட்டு வந்து வேலையில சேர்றான். இன்கிரிமெண்ட்டுக்காக படிக்கிறான். கல்வியில் கற்ற புலமைகளாக தேர்ந்த ஞானிகளாக அறிவியல் அறிஞர்களாக ஆக வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆசிரியர் இருக்கிறார் சொன்னால் நம்பவே மாட்டேன், நான் ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன். இப்படி அர்ஜுனன் மீது எல்லையில்லாத ஈடுபாடு உடையவராக துரோணர் விளங்குகிற பொழுது நான் முன்னே குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை பாடலிலே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் வில்லிபுத்தூராழ்வார். அங்குலீகம் ஒன்று பூனல் அயருகு நெற்றில் விழ வந்த முனி தேடும் என தெளிவா புரியும். அங்குலிகம்னா மோதிரம். அங்குலிகம் ஒன்று பூனல் அயருக்கு நெற்றில் விழ வந்த முனி தேடும் என வந்த குருநாதராகி துரோணர் எல்லாம் தேடி எழுந்தப்பா என்று சொன்னார்கள். புங்கமோடு புங்கமுறை எய்தி வன்னெடுத்த அமைப்பு கந்தருகு நின்ற அறிநீர் இங்கிதன் நீலை தொகைகள் யாவும் உருவப்பகழியவும் என விஷயன் துங்கவில் வளைத்தொரு கண்ணத்தினில் வடத்து இலை தொலைத்தனன் இலக்கு இல் தொடையால். யாரும் அந்த மோதிரத்தை இடாமல் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இந்த அர்ஜுனன் மட்டும் அம்போடு அம்பை தொடுத்து அந்த அங்குலியத்தை மோதிரத்தை வெளியே எடுக்கிறான். அதுபோலவே ஆலமரத்தின் பக்கத்திலே நின்று கொண்டு தொலையிடுங்கள் என்ற பொழுது எல்லாரும் விழிக்கிறார்கள். அர்ஜுனன் மாத்திரம் இங்கீதன் இலைத்தோவைகள் யாவும் ரூபப்பகழியவும் அபிஷையின் துங்கவில் வழித்தொரு கணத்தினில் அடுத்து இலை துளைத்த நிலக்கையில் தொடையால். அவ்வளவு ஞானம் மிகுந்தவன் அர்ஜுனன். இப்படி இருக்கிற நாள் ஒன்றிலேதான் முதலையின் வாயிலே துரோணருடைய கால் அகப்பட்டுக் கொள்கிறது, மாட்டிக்கொள்கிறார். அப்ப என்ன செய்யற, ஆதி மூலமே என்று அலறியது யானை. இவர் எப்படி அர்ஜுனா என்று பெயர் சொல்லி அழைத்திருந்தால் கூட தவறாக ஆகியிருக்கும். என் மாணாக்கர்களே என்று அழைக்கிறார். முக்தி முனி தாளினையின் இருவடிதடம் துறையின் முதலில் அவர் உற்றதென்றும் சித்திரவில் வீரர் பலரும் தம வெறுங்கையோடு சென்ற குரு நின்று விடவே சென்ற அருகு நின்று விடவே. சத்தம் கேட்கிறது, கூச்சல் இடுகிறார், அலறுகிறார் குருநாதர். அப்போ எல்லாரும் வெறுங்கையோடு போய் ஐயோ ஐயோ இருக்கு சாமியா ஆசிரியாருக்கு என்னவோ ஆகிவிட்டதே, ஆசிரியருக்கு என்னவோ ஆகிவிட்டது என்ன, எல்லாரும் அனுதாபப்படுவார்கள், வேலை செய்யணும் அல்லவா. ஆனால் அர்ஜுனன் மாத்திரம் வில்லோடும் அம்போடும் சென்று பத்தையின் விரைந்து போது ஈபம் அழிக்க ஒரு பறவை மிசை வந்த நெடும் கைத்தீரி பொல்கனையின் விசையனதனை பழைய கார்முதலையின் துணி செய்தான். அந்த கண்ணன் கரையல் என்றிருந்த முதலையை எப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விட்ட சக்கராயுதம் சென்று துணித்ததோ அதனுடைய கழுத்தை, அதுபோலே அர்ஜுனன் விட்ட அம்பு முதலையினுடைய கழுத்தை துணித்து தன்னுடைய ஆசிரியரை காத்தது. இப்ப நம்ம பசங்க ரொம்ப டெக்னிக்கா வாத்தியாருக்கு ஒல வைப்பேன். நானே ஒரு தடவை பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு மண்டையில பெரிய காயம்.
ஐயோ 1 கிலோ இரும்பு எடை அதிகமா 1 கிலோ பஞ்சு எடை அதிகமான்னு கேட்டான். நான் படித்த கணக்க அவன் சரியா தானே சொல்றான். 1 கிலோ ஈக்குவல் டு 1 கிலோ 2 சமம் தான் கண்ணுட்டேன். சார் வாட்ட வாட்டிக்கல வாட்ட வாட்டிக்கா. எங்க பள்ளியில 3 மாடி கட்டடம் இருக்கு. அவன் மேல போய் நின்றுட்டான். ஐயோ நீங்க நேரா கீழே நிக்கணும். என்ன சொன்னீங்க மறக்காம 1 கிலோ பஞ்சு ஈக்குவல் டு 1 கிலோ. முதல்ல 1 கிலோ பஞ்சை போட்டான். அங்கிருந்து மேல இருந்து தலைமையில வந்து தட்டி விட்டான். அங்கிருந்து 1 கிலோ இடக்கல்ல டங்குன்னு போடுறான். சண்டால நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு விழுந்தது ரத்த காயம். ஏன் சார் வலிக்குதா? இது அந்த காலத்துல ஔவையார் போய் பசிக்குது நாவற்பழங்கள் பறித்து போடு என்று வேடுவ சிறுவனாக விளங்கிய முருகனை பார்த்து கேட்ட பொழுது அவன் கேட்டானா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இந்த அம்மா முழிக்குது. சுட்ட பழமா சுடாத பழமா? சரி மரத்தை குலுக்கினான். பழங்கள் விழுந்தன. மணல் மீது விழுந்த காரணத்தினாலே எடுத்து மணல் ஒட்டி கொண்டிருந்ததை ஊதினாள் ஔவையார். ஏன் பாட்டி பழம் சுடுதான்? அப்பதான் அடே நாம தான் புத்திசாலி அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்படி ஞானம் இருக்கிறது, இப்படி ஒரு அறிவு இருக்கிறது நிறைய சொல்லலாம். ஆனா இப்ப ஞானம் இருப்பவரே பலர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய அறியாமையை குற்றத்தை குறையை யாராவது சொன்னால் யார் கேட்கிறார்கள்? எல்லாம் தெரிந்தவன் என்று நினைத்து கொண்டால் நமக்கு எதுவுமே தெரியாது. எப்படி சொல்றார் பாருங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார். அந்த கரிய நிற யானையை கார்மேக சியாமள வண்ணன் மகாவிஷ்ணு விட்ட ஆழி சக்கரம் எப்படி கொன்றதோ அப்படி இவனுடைய வில் கொண்டான். ரொம்ப நெருக்கமாகி விட்டார்கள். அதற்கு ஒரு பரிசு தர வேண்டும் அல்லவா? வாத்தியார் என்ன கொடுப்பாரு? 5 ரூபா 10 ரூபா 51 ரூபா 501 ரூபா டிஃபனா கொடுப்பாரு. மிக உயர்ந்த சிறந்த அஸ்திரம் பிரம்மசிரஸ். யாராலும் வெல்ல முடியாத ஒரு அஸ்திரத்தை எப்படி எய்வது என்ற அந்த நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு முறை மேட்டுப்பாளையத்திற்கு குருநாதர் வாரியார் சுவாமிகளோடு 10 நாள் சென்று தங்கி இருக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இரவு 3 மணிக்கே வைகரையிலே அவர் எழுந்து விடுகிறார். நானும் எழுந்து கொண்டு நீங்க ஏங்க தூங்குங்க. சுவாமி உங்க பக்கத்தில் இருக்கிறதே பெரிய புண்ணியம் அப்படிங்கிற பொழுது அவருக்கு என் மீது கொண்ட அன்பினாலே ஒரு பாட்டு சொன்னார். ஆஞ்சநேயரை பார்த்து சீதாதேவி பாராட்டுகிற ஒரு அற்புதமான இடம். திடீரென்று நினைவு வந்து விட்டது. குரு காணிக்கே மறந்து போயிடும் போல இருக்கு. ஆஞ்சநேயா நீ அருகே இருக்கிற பொழுது இந்த இலங்கை இன்னும் 7 கடல்களுக்கு அப்பாலே இருந்தாலும் ஒரு பெரிய சிரமம் அல்ல, நீ தாண்டி வந்து விடுவாய். அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் காட்டினாய். இவ்வளவு பெரியவன் என்றது நாம இருந்தா ஆமாங்க மேடம் யூ ஆர் கரெக்ட் ப்ளீஸ் ஒரு சால்வை எனக்கு போடுங்க. அப்ப ஆஞ்சநேயர் என்ன சொல்ற? அண்ணல் பெரியோன் அடி வணங்கி சீதாதேவியுடைய திருமடி பாதங்களில் விழுந்து வணங்கி அம்மா அப்படி நினைக்காதீர்கள். என்னை போல் 1000 அனுமான்கள் ஆஞ்சநேயர்கள் ராமருக்கு அருகிலே இருக்கிறார்கள். பண்ணைக்கு ஒருவன் யான் ஏவல் கூவல் பணி செய்வேன். ராமச்சந்திர பிரபு இட்ட கட்டளையை அவர் காலாலே இட்ட கட்டளையை நான் தலையாலே செய்து முடிப்பேன். பண்ணைக்கு ஒருவன் யான் என்கிறார். என்னை போல ஒரு பெட்டாலியன் ஆஃப் ஆஞ்சநேயா சார். நாமள என்னை விட்டா யாருங்க சேலத்திலே யாரும் இல்லைன்னு சொல்றோம். நாம் இந்த பாடலை சொல்லி வாரியார் சுவாமிகள் குருநாதர் அவர்கள் அதனுடைய விளக்கத்தை சொன்னார் 1000 நிகழ்ச்சிகளில். அதனால குருநாதருக்கு மாணாக்கன் மீது விருப்பம் அதிகமாகிவிட்டால் அவருக்கு தெரிந்திருக்கிற நுட்பமான கலையை சொல்லி தருவார். அப்படி இந்த பிரம்ம சிரஸ் என்ற அஸ்திரத்தை எப்படி செலுத்துவது என்பது துரோணர் அர்ஜுனனுக்கு சொல்லி தருகிறார். ஏன் சார் அவருக்கு சொல்லி தந்தாரு? அங்கங்கே தத்துவத்தை சொல்லுவது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய ஈடுபாடு. ஒருவர் வளர்கிறார், உயர்கிறார், புகழோடு வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே பல பிறவிகளிலே செய்திருக்கிற புண்ணியம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லிக் கொடுப்பார்கள். சிலருக்கு 1000 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்குமா. சுந்தரகாண்டம் பார்த்தீங்களா? பாக்கியராஜ் அவர் கிளாஸ்மேட்டும் ஒன்னா படித்தவங்க. அவன் படித்து வாத்தியாரானா அப்போ ஸ்டூடெண்டாகவே இருக்கிறான். கற்பனை என்றாலும் அதுதான் உண்மை.
மருவி வரும் நல்வினை வயத்தின் வழி வந்த பயன் மற்றொருவருக்கு வருமோ? நாம் செய்த புண்ணியத்தினுடைய பயனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், இன்னொருவர் அனுபவிக்க முடியாது. நாம் ரொம்ப பேர் தப்பா நினைக்கிறோம். நீங்க பணம் பேங்க்ல போட்டா, நீங்க போய் கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு தான் கொடுப்பா. நீங்க வாங்கி என்னமோ பண்ணலாம், அது வேற விஷயம். மறுவிவாறு நல்வினை வயத்தின் வழி வந்த பையன் மற்றொருவருக்கு வருமோ? அப்ப அர்ஜுனன் செய்த நல்வினையின் காரணமாக அவருக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்து அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகிற இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு அப்போது இவன் வலிய சென்று அவருக்கு உதவி அவர் அந்த பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரத்தை செலுத்துகின்ற கல்வியை, நுட்பத்தை, நுண்ண அறிவை சொல்லிக் கொடுக்கிறார். அவன் செய்த புண்ணியம். சரி, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஏதோ நமக்கு தெரிந்தவரை சொல்லிக் கொடுத்து விட்டோம். அவரவர்களுடைய வீர பராக்கிரமத்தை, திறமையை எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு, அரங்கேற்றம் ஏற்பாடு செய்கிறார். பெரிய ஸ்டேடியம், எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். யுத்தரங்க பூமியில் அனைவரும் வந்து சேர்கிறார்கள். வரிசையாக ஒவ்வொருவராக அழைக்கிறார். முதல்ல தர்மராஜா போய் அவருடைய வில் திறம் காட்டுகிறார். இப்படி ஒவ்வொருவராக காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேர்களை செலுத்துவது, விதவிதமாக செலுத்துவது, இப்படி அப்படி செலுத்துவது, குறுக்கே செலுத்துவது, போவது வருவது. தசரதன் வரலாற்றிலே பார்த்தோம் அல்லவா? 10 திசைகளிலும் தேரை செலுத்த வல்லவன், 10 இந்திரியங்களை ஆள வல்லவன் என்று நாம் பார்த்தோம். இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பீமன், துரியோதனன் மல்யுத்தம். துரியோதனனுக்கு தான் பீமனை கண்ட ஆகாதே. நாம் முன்னே பார்த்தோம் அல்லவா, எத்தனை முறை முயன்று இருக்கிறான் பீமனை கொள்வதற்கு. இப்ப அரங்கேற்றம் மற்றவர்களுக்கு வீரத்தை காட்டுவதற்காக நடக்கிறது என்பதெல்லாம் மறந்து போய் துரியோதனன் உண்மையான வெறியோடு, ஆவேசத்தோடு, கோபத்தோடு இவனை ஒழித்து விட வேண்டும் என்று துரியோதனன் பீமனை அப்படியே பாய்கிறான், கொல்ல பாய்கிறான். கடுமையான யுத்தம், முறைகள் மாறியெல்லாம் அவன் அடிக்கிறான். கடுமையான இவன் உருவான பீமன் அப்படியே எலிக்குட்டி மேல் நசுக்கி போட்டுருவான் அல்லவா? இப்ப துரோணருடைய அருமை மாணாக்கர் அஸ்வத்தாமா இதை பார்த்து, ஓ, கதை வேறு எங்கோ செல்லுகிறது. இவர்கள் அரங்கேற்றத்திலே செய்வது போல் சிலம்பாட்டம்னா அரங்கேற்றம் காட்டுவார்கள். அப்ப நீ வாத்தியார் காலம் முடிக்கிறது ஒரு பையன் முடிவு பண்ணி ஓங்கி அடிக்கிறான்னு வச்சுங்க, என்ன ஆகிறது? அப்படி இப்படி 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 அப்படின்னு காட்ட வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி மற்றவர்களுக்காக இந்த எக்ஸிபிஷன் ஷோ என்பார்களே, அதுபோல இருக்க வேண்டியது உண்மையான ஷோவாகி போச்சு. பீமனும் துரியோதனனும் அடித்துக் கொள்வதை பார்த்து, ஓ, ஏதோ கோளாறு நடைபெறப் போகிறது என்று அஞ்சி துரோணருடைய அருமை மகன் அஸ்வத்தாமன் சென்று அவருடைய 2 பேரையும் விளக்குகிறான். அடுத்து அர்ஜுனர் வர்றாரு, அவருடைய வில் திறமெல்லாம் காட்டுகிறார். அந்த நேரத்திலே ஒரு பக்கம் ஒரு பெரிய கர்ஜனை கேட்கிறது. என்ன அர்ஜுனா, சிறு பிள்ளை விளையாட்டை எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஷோ என்று காட்டிக் கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் சின்னஞ்சிறு பாரகர்கள் செய்கிற வில் வித்தையெல்லாம் நீ காட்டி ஏதோ பெருமையாக பீற்றிக் கொள்ளுகிறாய். இதோ என்னுடைய வித்தை பா. சிங்கம் ஒன்று முழங்குகிறதாம். யாரு பார்த்தா கர்ணன். யாரு கர்ணன் ஞாபகம் இருக்கா? குந்தியம்மா சூரியனை வேண்டி பெற்று வளர்க்க முடியாமல் பரிதவித்து பேழையில் அனுப்பிய அந்த பிள்ளை ராதேயன், வசுசேனன், தேர் சாரதியினுடைய வீட்டிலே வளர்கிறவன். உலகத்தில் இன்னும் யாரும் அவனுக்கு ஈடு இணை உண்டாகக்கூடிய அளவுக்கு கர்ணன் கொடை வள்ளலாக திகழ முடியாத, யார் அவருக்கு ஈடா நிற்க முடியாது. கர்ணனுக்கு பின் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின் மழை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கொடையாளியாக விளங்கிய அந்த கர்ணன் தான் எழுந்து பேசுகிறான். அர்ஜுனனுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான்னா யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்? துரியோதனனுக்கு. பலே பாண்டியா, பேஷ் நடத்து. ஏன்? எதிராளிக்கு எதிரி நமக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். சரி வா, நாம் மோதலாம், துவந்த யுத்தம் செய்ய அழைக்கிறான். 2 பேரும் சவால் விடுகிறார்கள். அந்த காலத்திலே வீர வார்த்தை என்று பெயர், வீர சொல். நான் உன்னை அப்படி உருட்டுவேன், மிரட்டுவேன், உன்னை கொன்னு மிதிப்பேன், உன் மேல ஏறி நின்று உன்னை நான் துவம்சம் செய்து விடுவேன் என்று இருவரும் பேசுகிறார். வார்த்தையே தடிக்கிறது. நம்ம பேப்பர்ல பாக்குறோமே,
சும்மா கொஞ்ச நேரம் பேசுவார்கள், பேச்சு தடித்து சண்டையாகி கட்சி கூட்டத்தில எல்லாம் அதுதானே நடக்குது. ஒரு தேசிய கட்சியில நடக்கிற வேலையா நடக்குது. இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்பட வேண்டும் அல்லவா? எவ்வளவு பண்பு நிறைந்த ஒரு பெரிய இயக்கம் அது. யார் சொன்னா கேட்கிறார்? அவர் சொன்னார் நான் சொன்னேன்னு சொல்ல, அப்படி சொல்லவே கூடாது. அவன் சொல்லலாம், 1000 சொல்லலாம். கிருபாச்சாரியார் பார்க்கிறார், ஓ இந்த சண்டை உண்மையான சண்டையாக ஆகிவிடுமானால் அனர்த்தம் விளைந்துவிடும். உடனே அவர் ஒரு டெக்னிக் பண்றார். அத பார்ப்பா கர்ணா, நீ வீரன், நாங்க ஒன்னும் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனா நீ ராஜா விட்டு பிள்ளையா, தேரோட்டி மகன். அரசர் வீட்டு குழந்தைகள் தங்களுடைய வீர வீர பராக்கிரமத்தை கலைத்தரத்தை காட்டுகின்ற அரங்கேற்றத்தில் நீ வந்து கலந்து கொள்ள நோ அட்மிஷன். உனக்கு உரிமை இல்லை, அனுமதி இல்லை. நீ பெரியாளா இருக்கலாம், நாங்க ஒன்னும் அதை வந்து நாங்க ஒன்னும் குறை சொல்ல. யூ கேன் கோன்டா. இப்ப துரியோதனனுக்கு அவர் எரியுது. அடாட நல்ல வாய்ப்பை இந்த ஆள் கெடுத்துவான் போலகுதே இந்த பூணூல். ஐயோ என்னமோ ரூலை கொண்டாந்து உள்ள விடுறானே. சில நேரங்களிலே நமக்கு ரூலே வரமே சாபமாகிவிடும், சாபமே வரமாகிவிடும். என்ன சொல்றான் பாருங்க, அருமையான பாட்டு. இந்த ஒரு பாட்டு இன்னைக்கு சொன்னால் போதும். துரியோதனன் கடைசியில தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாக அங்க தேசத்தை கர்ணனுக்கு கொடுத்து அத்தாசனம் தருகிறான், ஆசனம் தருகிறான், அத்தாசனம். ஆனா முதல்ல அவன் கொடுக்கறது கிடையாது. சட்டுன்னு பணக்கார சட்டுன்னு கொடுக்க மாட்டான். உங்களுக்கு இந்த வருமான வரி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, ரெய்டு வரும், அர்பன் லேண்ட் டாக்ஸ் போடுவாங்க, அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கோயிலுக்கு 500 ரூபாய் தருவோம். நீங்க பெரும்பாலும் எல்லா செல்வர்களும் அடித்து உதைத்தால் தான் தர்மம் செய்வார். இயற்காக செய்கிறவர் ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருப்பார். நான் இப்ப பாருங்க, துரியோதன உடனே கொடுத்த கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வோடை கொற்றவர்க்கும் உண்மையான கோதில் ஞான சரிதரா நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையா. தத்துவம் பேசலாம், பார்த்தான் வேதம் ஓதுகிறது. மிக உயர்ந்த ஞானம் உடையவர்களை இவர்கள் என்ன ஜாதி என்று யாரும் கேட்பது கிடையாது. ரொம்ப அழகான பொண்ணு. இப்ப செத்து போன மோனல் யாராவது இன்ன வரைக்கும் ஜாதி என்னன்னு கேட்டிருக்கானா? ஜோதிகா ஜாதியை கேட்டா ரசிக்கிறான், சிம்ரன் ஜாதி கேட்டா ரசிக்கிறான், ரோஜா ஜாதியை கேட்டா ரசிக்கிறான், மீனா ஜாதியை கேட்டா ரசிக்கிறான். அழகா இருக்குதா பாடுறான். நலம் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வாரி வாரி ஒருவன் வழங்குகிறான் என்று சொன்னால் அவன் என்ன ஜாதி, எப்படி கொடுக்கிறான், ஏன் கொடுக்கிறான் என்று யாராவது கேட்பார் உண்டோ? கொடுக்கிறான் சார், அதுவே உயர்ந்த உள்ளம். வீரர் என்று எந்தவர்க்கும் வீராதி வீரர்களாக ஒருவர் வளர்ந்து உலக புகழ் பெறுகிறார் என்று சொன்னால் அவர்கள் யார், என்ன ஜாதி என்று யாரும் கேட்பதில்லை. வாழ்வுடை கொற்றவர்க்கும். ராஜாவா ஒருத்தர் ஆனாரா அவர் ஜாதி யாராவது கேட்பாங்களா? நினைச்சிருப்பாரா KR நாராயணன் ஜனாதிபதி ஆவார்னு? இப்ப வேண்டுமானால் சொல்லலாம் அவர் என்ன சாதியை சார்ந்தவர், ஆகவே அவருக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம் என்று. மேலே வந்து விட்டால் யாராவது கேள்வி கேட்பார்களா? உண்மையான கோவில் ஞான சரிதாரான் நற்றவர்க்கும் உயர்ந்த தவசீலர்கள் குற்றம் குறை இல்லாத வரலாற்று சிறப்பு மிக்க உண்மையான ஞானிகளுக்கு யாராவது ஜாதி பார்ப்பார்களா? யாரார சொல்றான்? படித்தவர்கள், அழகான பெண்கள், உயர்ந்த அரசர்கள், வீரர்கள், கொடையாளிகள், மகான்கள், இவர்களுக்கெல்லாம் ஜாதி பார்ப்பதில்லை. இவன் வீரர்களிலே அடங்குகிறான், ஜாதி பார்க்காதேன்னு சொல்லுகிறான். ஏன்? அந்த சலுகையில அவன் உள்ள புகுந்து அர்ஜுனன் அம்பேல் ஆகட்டுமேன்னு அவனுடைய ஆசை. அறவக்கூடியவன் அல்லவா. விஷம் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. தர்மம்னா தர்மம், சாஸ்திரம்னா சாஸ்திரம். ஜாதி இல்லை குலம் இல்லை என்பது வேறு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அல்ல ரைட்டு தான். ஆனா பேப்பர்ல இருக்குதே காஸ்ட். ஆகவே பார்த்தார், பிறப்பினால் யாருக்கும் இழிவு கிடையாதுன்னு ஒரு வரலாற்று சான்று வேறு சொல்றார். மகாவிஷ்ணு மூங்கிலே தோன்றினார், சிவபெருமான் மூங்கிலே தோன்றினார், மகாவிஷ்ணு தூணிலே தோன்றினார், அகத்திய முனிவரும் இதோ இங்கே எருதே இருக்கின்ற பரத்வாஜனுடைய மகனாக இருக்கிற துரோணரும் எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் கும்பத்தில் தோன்றியவர்கள்.
அது மாத்திரமல்ல, முருகவேலும் இப்போது எழுதிய உங்களுக்கெல்லாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கிருபாச்சாரியாரும் கர்ப்பப்பாயில நாணல் காட்டிலே நாணல்ல பிறந்தவர். அரிபிறந்ததன்று தூணில் அரணும் வேயிலாயினான், அரிபிறந்ததன்று தூணில் அரணும் வேயிலாயினான், பறவையுண்ட முனியும் இப்பரத்துவாசன் மைந்தனும் ஒருவையின் கண் முன் பிறந்த தொன்சரத்தின் அல்லவோ அரியவன்றி முருகவேளும் அடிகளும் பிறந்தது. பணக்காரன் பணம் கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு புரியுதா உங்களுக்கு? உண்மையான கொடைத்தன்மையோடு கொடுக்கிறவர்கள் யாரும் கிடையாது, மிகச்சிலர் தான் உண்டு. அப்படி இந்த துரியோதனன் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறான். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தவுடனே இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டால் இந்த அர்ஜுனனையும் அவனை சார்ந்தவர்களையும் நாம் அழிக்கவே முடியாது. ஆகவே உடனே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தன்னுடைய பாகமாக இருக்கிற நாட்டில் அங்கதேசம் என்ற ஒரு தேசத்தை அந்த நொடியிலேயே கர்ணனுக்கு கொடுத்து உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் கொடுத்து அவனை அழைத்து தன்னுடைய சிம்மாசனத்திலேயே பாதி, 2 பேரும் ஒரே சிம்மாசனத்திலே, கலைஞரும் கண்ணதாசனும் காத்தவராயன் டீ ஸ்டால்ல ஒரே டீ குடிப்பார்கள் என்று சொல்லுவார்கள், ஒரே கிளாஸ்ல டீ குடித்தவர்கள் என்று. அப்படி கண்ணதாசனும் கலைஞரும் போல, உதாரணம் தான் சொன்ன, நீங்க வேற எங்கேயோ போயிடாதீங்க, நம்முடைய துரியோதனனும் கர்ணனும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். அந்த நாளைத்தான் மிக உன்னதமான நாளாக நெஞ்சில் நிறுத்தி கர்ணன் பல்வேறு சோதனைகள் வந்த பொழுதும் துரியோதனனுக்கு தொடர்ந்து உதவுகிறான் என்று சொல்லி, இப்படி இவர்களை எல்லாம் உன்னத புருஷர்களாக ஆக்கிய அந்த துரோணர் என்ன குரு காணிக்கை கேட்டார், அதனுடைய பலன் என்ன என்பதை நாம் அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோமா? வணக்கம், நன்றி.